பாண்டியன் ஸ்டோரில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க நம்ம சேனல் போய் பார்க்கலாம். பாண்டியன் மயிலை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கோமதி சொல்கிறாங்க, எதுக்கு இவளை கூட்டிகிட்டு வந்தீங்க? நம்ம வீட்டிலலாம் ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, தலை முழுங்கியாச்சுல, நீங்கள் எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது ஏன் விருப்பம், இது ஏன் வீடு, இங்கே இருந்தால் இரு, இல்லைனா வெளியே போ ஓடி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பாண்டியனு. இது தாங்க முடியாமல் கோமதி லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போகிறாங்க. இது நம்ம சரவணன் பார்த்துடுறாரு. சரவணன் சொல்கிறாரு, அம்மா அவள் பண்ண தப்புக்கு நீங்கள் எதுக்கு ஸ்கூலுக்கு மாதிரி செய்கிறீங்க? நான் அவட்ட போய் பேசிக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் தங்கம்மாயிட்ட போய் பேசுகிறாங்க. சரவணன், நீ எப்படி மனசாட்சி இல்லாமல் இருக்க? நீ இவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு எங்கள் அம்மா சாக அடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சரவணன். இந்த ராஜையும் கதிரும் எப்படி சந்தோஷமாக இருக்காங்க, அதே மாதிரி தானே நம்மளும் இருக்கோம்னு சொல்கிறாங்க நம்ம தங்கமையே. இது உனக்கு பிடிக்கலையா சொல்லு, நான் உன்னை வீட்டை விட்டு ஒரே தான் பற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம சரவணன். இன்னொரு பக்கத்தில் நம்ம பாண்டியனோட பிரச்சனையே இன்னும் தலைக்கு மேலே இருக்குது. தங்கமே வேற வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கோமதி. அம்மா, நீங்கள் எந்த முடிவுக்கு போயிடாதீங்க, நான் எடுத்துக்கிறேன், அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கத்தில் தங்கமயிலும் ராஜையும் எப்படியாவது சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது பிடிக்காம நம்ம கோமதி சொல்கிறாங்க, ராஜு கூட பரவாயில்ல, இந்த தங்கமயில் ஏகப்பட்ட பொய் பேசியிருக்கான், ஒரு பொய் பேசாமல் கூட மனசாட்சி இல்லாமல் உட்காந்துருக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.